உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா மேகலா, வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வணக்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க. வணக்கங்க. வணக்கம்மா, வாங்க. இருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல, ஒண்ணு வேணாம், இருக்கட்டும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. ஐயா இல்லைங்களா? அவர் இருந்தாருன்னா அப்படியே சேர்த்து சொல்லிடலாம். அவரு இப்பதான் வெளியில போனாரு, இப்ப வந்துருவாரு. இதோ அவரே வந்துட்டாரு. வணக்கங்க. வணக்கம். உங்களை பாக்குறதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சோம். அதான் உங்க எல்லார்கிட்டயும் காட்டிட்டு போலான்னு வந்தோம். அண்ணா, காட்டுங்க அண்ணி. நல்லா இருக்குல்ல? நீங்க உட்காருங்க. சரிக்கா. பத்திரிக்கை எப்படி இருக்கு? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. கிடைச்ச நேரத்துல அருமையா பண்ணிருக்கீங்க. டிசைன் நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. என்ன சிவா, பத்திரிக்கை ஓகேயா? 2 தடவை சொல்றீங்க, ஆனா ஒரு தடவை கூட பிடிச்ச மாதிரி சொல்லலையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நல்லாவே பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நினைச்சே பார்க்கலங்க இவ்ளோ சீக்கிரமா பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிட்டு வருவீங்கன்னு. நல்லா இருக்குங்க. காவேரி எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரம்யா, நான் இங்க இருந்து போறது தானே? ஏய், அப்படி சொல்லாதடி. கல்யாணம் முடிவாயிருக்கு, இன்னும் கோவத்திலே இருக்காத ப்ளீஸ். ஐயோ, தயவு செஞ்சு பேசாம இருக்கியா? பொண்ணு வீட்டார் அழைப்புல ராச அம்பலம் விசாலாட்சி அம்பலம்னு போட்டிருக்கேன். அதுவும் நானே போட்டிருக்கேன். பாத்தீங்களா? என்ன அதுக்கு இப்போ? நியாயமா உங்க பேருக்கு பக்கத்துல என் பேர் தான் போட்டிருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் விசாலாட்சி அம்பலம் பேருக்கு கீழேயாவது போட்டிருக்கணும். ஆனா போட முடியல. எவ்வளவு துரதிருஷ்டம் பிடிச்சவ நானு இல்ல? அதான் மாப்பிள்ளை வீட்டார் இடத்துல உன் பேர் போட்டிருக்கல, அப்புறம் என்ன? எனக்கு திருப்தி வரலையே. வாக்கு கொடுத்த அம்மன் வாய்ப்பு கொடுக்கலையே. உன்கிட்ட இருந்து எனக்கு எப்ப நிம்மதி கிடைக்கும்னே தெரியலையே. எனக்கு நிம்மதி கிடைக்காதப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி நிம்மதி கிடைக்கும்? பத்திரிக்கை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? உண்மையா சொல்லணும்னா எங்களுக்கு அவ்வளவு திருப்தி இல்ல மாமா.
ஏன்? கல்யாண பத்திரிக்கை அடிக்க போறதா இருந்தா பொதுவா ஒரு வழக்கம் இருக்கு. இப்படி தனியா யாரும் அடிக்க போக மாட்டாங்க. சொந்த பந்தத்தை அழைச்சிட்டு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடுன்னு எல்லாரும் சேர்ந்து போய் தானே பத்திரிக்கை அடிப்பாங்க. அதானே வழக்கம். உங்க ஊர்ல இந்த வழக்கம்லாம் இல்லையா? இல்ல வேற ஏதாவது காரணமா? நீங்க மட்டும் போய் அடிச்சிட்டு வந்திருக்கீங்க, ஏதோ பிட் நோட்டீஸ் அடிக்கிற மாதிரி. அதுக்காக பிட் நோட்டீஸ் அது இதுன்னு பேசுறது நல்லவாமா இருக்கு? அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. ஜனனி, வழக்கம்லாம் பாக்குறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நேரம் இல்லைன்னு வழக்கத்தை மாத்திக்க முடியுமா? நான் கேக்குறேன், உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல வேற யாருமே இல்லையா? சொல்லுங்க. வழக்கமா கல்யாணம் பேசி முடிக்கும் போது மாப்பிள்ளையோட தாய் மாமா இருக்கணுமே. தாய் மாமாக்கான மரியாதை கௌரவத்தை நாம கொடுக்கணும். உங்க சைடுல அப்படி யாரையுமே காணுமே. அப்படி யாரும் இருக்காங்களான்னு கூட தெரியலையே. இது ஏதோ ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கே. இதுக்குதான் இவ்வளவு முடிச்சிருன்னு சொன்னேன். இப்படி குடைச்சல் கொடுக்கறான்னு பாத்தியா? முடிக்கிறேன். அடுத்தது அதுதான். கொஞ்சம் டைம் கொடு, இவளை இல்லாம ஆக்கிடுறேன். இனிமே அவசரப்பட முடியாது. ஏண்டா? கல்யாணத்துக்கு முன்னாடி கொன்னா அதை வச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஏய், நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிற? அதெல்லாம் பெரியவங்க பாத்துக்க மாட்டாங்களா? நீ யார் இதெல்லாம் கேட்க? அவ கேப்பா, அவளுக்கு உரிமை இருக்கு, புரியுதா? நீ வாய மூடு. சிவா, இத போய் ஏன்டா பெருசுபடுத்துற? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜனனி, இந்த மாதிரிலாம் பட்டு பட்டுன்னு பேசாதம்மா. அதான் சாமியே உத்தரவு கொடுத்துருச்சுல, அப்புறம் என்ன? இனிமே கல்யாணத்தை நல்லபடியா நடத்துற வழியத்தான் பார்க்கணும். இப்ப கேட்கலன்னா வேற எப்பதான் கேட்கறது? ஜனனி சொல்ற மாதிரி வழக்கம் மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஏதாவது நான் சொல்லிட போறேன். இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம மூக்க நுழைக்காதீங்க. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உரைக்கவே உரைக்காதா? வாயை மூடிட்டு சும்மா இருங்களேன். என் பையனும் மருமகளும் கேட்கறதுல தப்பு இல்ல. என்னங்க? அவங்க சொல்றபடி நடக்கிறது தானே வழக்கம். நியாயமா பெரியவங்க வந்து அதை கேட்கணும். எங்க அம்மா இருந்திருந்தா அதை கேட்டிருப்பாங்க. நீங்க வர்றது அவங்களுக்கு தெரியாதனால வெளியில போயிட்டாங்க. கொஞ்சம் சொல்லிட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.